நான் துக்கத்தில் கலங்கி நின்ற பொழுது ஆவியானவர் என் அருகில் இருந்து எனக்கு தைரியமான சில வார்த்தைகளை கொடுத்தார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று என்னை தைரியப்படுத்தினது மட்டுமன்றி அருமையான வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் உன்னுடனே இருந்து உன்னுடைய பாதையில் எந்த விதமான அச்சமோ பயமோ இல்லாமல் உன்னை நான் காத்து வழி நடத்துவேன். எப்பொழுதும் உன்னுடனே இருந்து கொண்டே இருப்பேன். நீ என்னில் விசுவாசம் உள்ளதால் உன் விசுவாசம் அழிந்து விடாதபடி உன்னை காத்து வழி நடத்துவேன். என் வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளவைகள். அவைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும், உன் பாதைக்கு அவைகள் வெளிச்சமும் உன் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கும். நான் உன்னை பலப்படுத்தி நீ பசி தாகத்தால் துக்கத்தால் நிறைந்து இருப்பதால் உன்னை நான் பலப்படுத்துவேன். உனக்கு என்றும் உறுதுணையாய் இருப்பேன் என்று கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்தினார். அதாவது அப்ப எல்லாருக்குமே இந்த நேரம் ஒரு பிளவினம் வரும். அப்ப அப்பா இறந்ததுனால உங்களுக்கு பிளவினம் வந்ததுனால, ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியும், ஏன்னா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அது நீங்க அந்த காலத்துல சொல்லுவீங்க. அதனால ஜீவ தண்ணீர் அன்றைக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்ற வசனம்லாம் எனக்கு அப்ப இருந்தே சொல்லி கொடுப்பீங்க. வீட்டுல அந்த வசனம்லாம் தொங்கும். அப்ப இன்னைக்கு இது பூரா உங்க ஆத்மாவுக்கு இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆத்மாவை புலப்படுத்துறாருமா. அதனால நீங்க நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அந்த பட்டயம் நம்மளை என்ன செய்யும், எதுவும் நெருங்கிடாத வெட்டி நம்மளை காத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த இடுக்கமான வாசல்ல கொண்டு போய் சேர்ப்பாருமா. அதுதான் பயணம். இடுக்கந்தான், நெருகல் தான், குறுகல் தான், பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்ட்டுமா. சரிம்மா, ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிங்க. சரிம்மா.